எனி கொஸ்டின்ஸ்? அதாவதுங்க, அண்ணனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனா நான் திருப்பியும் பதிவு பண்றேன், அந்த ஒரு நோக்கத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணும் பொழுது தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமா தலித் சகோதரர்கள், விசிகேக்கான அழுத்தங்கள் வர 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 இந்த 5 வருஷம் திமுகனால ஒவ்வொரு தெருவிலும் விசிக தொண்டர்களும் தலித் சகோதரர்கள் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. வேங்கவயல் பிரச்சனையிலிருந்து, வேங்கவயல் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை, யாரு ஏறி கண்டுபிடிச்சாங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த அழுத்தம் எல்லாமே நீங்க எல்லாம் சேர்ந்து திருமாவளவனை திட்டினீங்க. திருமாவளவன் மேல தவறு கிடையாது, அவர்கிட்ட அதிகாரம் கிடையாது, அவர் மினிஸ்டர் கிடையாது, அவர் முதலமைச்சர் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன். ஆனால் பிஜேபி வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுக்காகவே அவருடைய அழுத்தத்தை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா முதலமைச்சரை பார்த்து எத்தனை பேர் அந்த கொஸ்டின் கேட்டாங்க? தலித் சகோதரர்கள் பிரச்சனை ஆச்சுன்னா உடனே திருமாவளவன், உடனே ராஜா அண்ணன் பார்த்து கொஸ்டின் கேட்கணும். ஆனா தலித் சகோதரர்கள் பிரச்சனை ஆச்சுன்னா முதலமைச்சர் பார்த்து யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அங்க போலன்னு கேட்க மாட்டீங்க? டெப்டி சிஎம் இருக்கிறார், ஏன் அங்க போலன்னு கேட்க மாட்டீங்க? வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் இது வரைக்கும் உதயநிதி அவர்கள் போலன்னு கேட்க மாட்டீங்க? இந்த உளவியல் இருக்கு பாருங்க, இந்த உளவியல் மீடியா உளவியல் இருக்கு பாருங்க. பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைனா பெண்ணு தான் போகணும். அங்க தூத்துக்குடியில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கனிமொழி மேடம் தான் அங்க போகணும். கனிமொழி மேடம் கோபத்தில் உள்ள விடணும். அட்லீஸ்ட் கனிமொழி மேடம் உள்ள போனாங்க பிரச்சனை. ஆனா உதயநிதி அவர் போனாரா? டெப்டி சிஎம் இருந்துட்டு முதலமைச்சர் போனாரா? ஒரு 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆயிருந்துச்சுன்னா போக கூடாது சட்டப்படி. ஆனா செத்து போன பிறகு போகாம இருந்த நாடு எந்த முதலமைச்சராச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த முதலமைச்சராச்சும் பாத்திருக்கீங்களா? இதுதான் எங்களுடைய வருத்தம், இங்கதான் எங்க வலி. இந்த முதலமைச்சர் செயல்படாம இருக்கிறாரு. நான் அவர் முட்டாள்னு திட்டினேன், அதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனா ஏன் திட்டினேன்? ஒரு பொண்ணு இறந்து ரேப் ஆகி 18 மணி நேரம் காவல்துறை போவே இல்லை. அந்த தகவல் கிடைச்சும் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இன்ன வரைக்கும் அவர் வீட்டுக்கு போல. அந்த அம்மா பார்த்து அழும்போது அந்த வலி வந்துச்சு. அதனால தான் நான் பேசினேன். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் திட்டுறது என்னுடைய நோக்கம் இல்ல. அந்த வலியை பார்க்கும்போது வழியில நான் பேசினது. அப்ப நாங்க பேசுறது என்னன்னா, இதை நாங்கள் ஏன் வன்மையா கண்டுக்கிறோம் அப்படின்னா, அவர் பிஜேபி வரக்கூடாது, இந்த கூட்டணியை நம்மளால எது கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா நீங்க நடந்த எல்லா பேட்டியும் எடுத்து பாருங்க, கால சூழ்நிலையும் அவர் பேசிய பேச்சுகளையும் பாருங்க. அவருடைய வருத்தம் மிகப்பெரிய வருத்தமா அவருடைய பேட்டியில் இருக்கும். முதல் நாள் எவ்வளவு சந்தோஷமா பேசினாரு, முடிக்கும் போது கூட என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு முடிச்சார். நேத்து கூட என்னோட ஆசைன்னு சொன்னார். ஒரு 40 வருஷ டால் லீடர் ஒரு சிங்கிள் எம்எல்ஏ தொகுதி நிக்க கூடாதா? என்ன வழி? முதல் நாள் சொன்னவர் ஏன் லாஸ்ட் நாள் இன்னைக்கு இளைய பெருமாள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும்? சோ இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. திமுகவுடைய அரசியல் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வே கிரியேட் பண்றாங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன், காலமும் இயற்கையும் நேரமும் எந்த தலைவர் அழுத்தத்தின் மூலமா உருவாறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எழுதி வச்சுக்குவாங்க. பக்தச்சோழன் ஜெயிச்சதே கிடையாது. ஏன்னா காமராஜர் மாதிரி அவர் உருவாகல. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்க பாக்குறாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் அவர் எம்எல்ஏ கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அது காலம் உணர்த்தோ. அதை நான் இப்ப பதிவு பண்றேன். நெக்ஸ்ட், சார் நாங்க ஒன்னே ஒன்னு சொல்றோம், 234 தொகுதி கூட்டணி நான் யார்ட்டையும் பேசல. இது வரைக்கும் ஒரு கூட்டணி உருவாகணும்னா ஒரு குழுவை போடுவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போடுவாங்க. இது வரைக்கும் தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போட்டதே கிடையாது. நம்பர் 1, அதை நான் பதிவு பண்ணிடுறேன். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஜனநாயக சக்திகளா இடதுசாரி சிந்தனை கொண்டு உருவான தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு அழுத்தம் கொடுத்து, வேற வழியே இல்லாதனால ஒரு ஜனநாயகமற்ற செயலை செய்யும் போது கேட்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு. நீங்க உங்க கேள்விக்கே வரேன். ஒரு பண்ணையாருக்கு 500 சம்பளம் கொடுக்கறதுல 200 கொடுக்குறாங்க. அந்த பண்ணையார் அந்த மக்களுக்கு ஒரு வழி இல்ல, அவர் ஒரு உணர்வோட அந்த காசு வாங்குறாங்க. ஆனா ஒருத்தர் எந்திரிச்சு இல்ல நீங்க 200 வாங்கினது 500 தப்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காலம் வரும். அந்த காலம் வரும்பொழுது அவங்க செய்த செயல் யார் ஆதிக்கத்தில் இருக்காங்கிறத நான் பதிவு பண்றேன். சோ திமுக ஒரு ஆதிக்கவாதியா இருக்கிறாங்க. பெரியார் எதுக்காக இயக்கத்தை ஆரம்பிச்சாரு? அண்ணா எதுக்காக? யாரெல்லாம் ஆதிக்கம் பண்றாங்களோ அவங்கள ஏத்து கொஸ்டின் கேட்டார். எங்களுடைய வழி அவங்க திமுக கட்சி கூட்டணி தேர்தல் அரசியல்ல ஒரு ஆதிக்கமான மனநிலையை உருவாக்கு. ஏன்னா காசு இவங்க கிட்ட இல்ல, அவங்க கிட்ட காசு கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்ப கூட வில்லிவாக்கத்துல 10,000 டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நேத்து ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கத்துல 1 ரூபாய் நான் காசுக்காக செலவு பண்ண போறது இல்ல. நான் திருப்பியும் பதிவு பண்றேன். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வரலன்னு தொகுதி ஃபுல்லா சொல்லிட்டேன். நீங்க உங்க மீடியா வச்சு எந்த தெருவனா பாத்துக்குவாங்க. நான் மக்கள்கிட்ட போறேன், ஒவ்வொரு ரோடா போறேன், தெருவா போறேன். மாற்றத்தை உருவாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம்.
சோ நாங்க பதிவு பண்றது மாற்றத்தை உருவாக்கும் பொழுது மக்களை காசு கொடுத்து 3000 ரூபாய் 10,000 ரூபாய் இன்னைக்கு திமுகவோட இங்க இருக்க எம்எல்ஏ 10,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இருந்தாலும் நாங்க வீடு வீடா போகும்போது குடும்பமா வராங்க. எங்களுடைய கட்சி நாங்க சொல்றோம் ஜனநாயக நாளைக்கே நாங்க ஜனநாயகத்திலிருந்து விலகணும்னா நீங்க எந்த கொஸ்டின் வேணா கேட்கலாம், நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறேன். எங்களுடைய அரவணைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அது வந்தாங்க வரலங்கிறது பத்திக்காக நாங்க ஒரு பெரிய கூட்டணி வருங்காக சொல்லல. தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம் மலரணும்னு நினைச்சோம், அதுக்காக தான் அது ஒரு கொள்கையை வச்சோம். திமுக ஒரு ஆதிக்க சக்தியா இருக்கு, அதை நாங்க கண்டிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. 24 கட்சி சேர்ந்திருந்தாலும் இந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் விலகிட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸ்ல நிறைய கட்சி விலகிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ஒரு 4-5 பேர் எம்பிஸ் விலகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எக்ஸ் எம்பிஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க கூடிய சேர்த்துல.